வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி புட்டு மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் உப்பு, அப்புறம் சுட வச்சுருக்கிற சுடு தண்ணி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாவு. இந்த மாவு வந்து நாங்கள் 400 கிராம் எடுத்திருக்கோம். இது 3 பேருக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த உப்பை நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பச்சரிசி மாவில் போட்டு விரவிடணும். இதை உப்பை வந்து நம்ம வெந்நீரில் கலந்தும் தெளித்து விரவலாம். பட் இந்த மாதிரி உப்பு நம்ம போடும்போது நம்ம எடுத்துக்கூடிய அளவான உப்பு கரெக்டாக எல்லா இடத்துக்குமே கரெக்டாக சேர்ந்துடும். என்ன வெந்நீரில் வந்து நம்ம இவ்வளோ தண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கோம், இதில் உப்பை கலந்தோம் அப்படின்னா கரெக்டான அளவு உப்பு அந்த மாவில் சேராது. அதனால் முதல்ல உப்பை நம்ம தூவிட்டோம். அதுக்கப்புறம் இந்த சூடு பண்ணி வச்சுருக்கிற அந்த வெந்நியை வந்து தொளிச்சு இந்த மாவை வர வைப்போம். இந்த மாதிரி மாவு வர தண்ணி தெளிக்கிறப்போ வந்து கட்டி கட்டியாக அதில் மாவு ஆகும். அதை அப்படியே ஊற்றி விட்டுக்கிட்டே வரணும். இதில் என்னென்னா, இந்த மாவில் எல்லா மாவுலேயும் ஈரப்பதம் வந்து ஈவனாக, அதாவது சமமாக எல்லா இடத்துலையும் ஈரப்பதம் இருந்தால் தான் இந்த புட்டு வந்து கரெக்டாக வெந்து நமக்கு கிடைக்கும். இந்த ஈரப்பதம் கம்மியாக இருந்தாலும் வெறும் பச்சை மாவு தான் வந்து நம்ம எவ்வளோ நேரம் அமைச்சாலும் வெறும் பச்சை மாவாக தான் அது இருக்கும். அதனால் நம்ம கரெக்டாக அந்த எல்லா இடத்துலையும் மாவு வந்து ஈரம் கரெக்டாக இருக்கிற மாதிரி தண்ணி தெளிச்சு நம்ம விரவிட்டே இருக்கணும். காலை உணவில் வந்து இந்த மாதிரியான அரிசி சம்மந்தமான நம்ம நாட்டு பாரம்பரியத்தில் உள்ள அரிசி சம்மந்தமான உணவுகளை நம்ம எடுக்கிறப்போ தேவையான அளவு எனர்ஜி நமக்கு கிடைக்கும். எந்த விதமான சைடு எஃபெக்டும் நமக்கு கிடையாது. இந்த மாதிரி வீடியோஸ் நான் நிறைய போட்டுட்ருக்கேன். நம்ம பாரம்பரிய உணவுகள் உள்ள நிறைய வீடியோஸ் நான் போடுறேன். இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ்லாம் லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இது உங்களுக்கு அவங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ஏதாவது நீங்கள் அந்த வீடியோவை பற்றியோ இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது சமையல் பற்றி தெரியணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதுக்கு உங்களோட கமெண்ட்டுக்கு நான் தகுந்த மாதிரி வீடியோவும் நான் உங்களுக்கு பண்ணுறேன். இப்போ இந்த மாவு வந்து நம்ம தண்ணி தொளிச்சு விரவிட்டே இருக்கணும். இந்த ஈரப்பதம் வந்து காமனாக பரவணும் இல்லையா? அதனால் நம்ம தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தொளிக்கணும். மொத்தமாக தொளிச்சிட்டிங்கன்னா சப்பாத்தி மாவு மாதிரி இது கட்டி ஆயிரும். அப்புறம் அது வேஸ்ட்டாக போயிடும். அப்புறம் இது என்னென்னா, இந்த மாவை நம்ம எல்லாம் தண்ணியெலாம் தொளிச்சு விரைய முடிச்சதுக்கப்புறமா ஒரு 15 நிமிஷம், ஒரு 1/4 மணி நேரம் வச்சிடணும். வச்சு மூடி வச்சிட்டோம்னா அந்த ஈரப்பதம் கொஞ்சம் காமன் நேரத்துக்கு அப்படியே பரவிக்கிட்டே இருக்கும். அப்போது அந்த மாவு ஃபுல்லாக கரெக்டாக ஈவனாக அந்த ஈரம் ஸ்ப்ரெட் ஆயிரும். அதனால் இந்த மாவை நம்ம பிறவுனதுக்கப்புறமா ஒரு 15 நிமிஷம் வச்சுருக்கணும். எப்போவுமே நான் போடுற எல்லா வீடியோவுமே ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இடையில நான் ஒரு டிக் சொல்லுவேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலைன்னா உங்களுக்கு கரெக்டான அவுட்புட் கிடைக்காது. அதாவது சரியான முறையில் உங்களுக்கு அந்த ஆன்சர் வராது. அதனால தான் உங்களுக்கு நான் ஃபுல்லாக வீடியோ பாருங்கன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி தண்ணியை நீங்கள் தொளிச்சு விரவிட்டே இருக்கணும். அரிசி வந்து நீங்களே வந்து கடையில் பச்சரிசி வாங்கி நீங்கள் மிஷினில் கூட திரித்து வச்சுக்கோங்க. கடையில் மேக்ஸிமம் வந்து வாங்குகிற மாவு வந்து அவ்வளோவா நல்லதில்லை. ஏன்னா அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால் நாமளே மாவு செலக்ட் பண்ணி வாங்கி அதை நம்ம திரித்து வச்சு நம்ம பண்ணிக்கிறது நமக்கு ரொம்ப பெட்டர். இதில் வேறு எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை. வெறும் உப்பு, சுடு தண்ணி, இந்த பச்சரிசி மாவு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஈவனாக எல்லாமே தண்ணி தொளித்து கரெக்டாக நம்ம விரவி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ உள்ள மாவுக்கும் உங்களுக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியும். இந்த மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் புட்டு வேக வச்சு எடுத்திங்கன்னா அருமையான புட்டு